ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் கொஞ்சம் சேப்பங்கிழங்கு ஆல்ரெடி நான் நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 3-4 விசில்ஸ் வரைக்கும் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம அதோட ஸ்கின்னை வந்து பீல் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் எல்லா சேப்பங்கிழங்குக்கும் ஸ்கின் பீல் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு கொஞ்சம் சில்லி பவுடர் நான் சேர்த்துருக்கேன். நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த சேப்பங்கிழங்கு மேலே கொஞ்சம் தூவி விட்டுக்கோங்க, உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு. கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவும் கடலை மாவும் கொஞ்சம் அந்த சேப்பங்கிழங்கு ஒட்டாமல் ஒன்றுக்கு ஒட்டாமல் வரதுக்காக நம்ம சேர்க்குறோம். அதே மாதிரி நம்ம ஆயிலில் பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா அது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ கடலை மாவு சேர்த்துக்கலாம். ஸோ கடலை மாவும் அரிசி மாவும் நம்ம ஈக்குவல் குவான்டிட்டிஸில் எடுத்துக்கணும். அது 2 ஸ்பூன்ஸ்னால் இதுவும் 2 ஸ்பூன்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். சோள மாவு ஜஸ்ட் 1 ஸ்பூன் ஒரு 1/2 ஸ்பூன் போதும். அவ்வளோதான். நம்ம இப்போ இந்த ஆட் பண்ணியிருக்கிற எல்லா மிக்ஸையும் நல்லா கையை வச்சு கொஞ்சம் அந்த எல்லா சேப்பங்கிழங்குலையும் பரவற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/2 hour போல் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் அதில் நல்லா மேரினேட் ஆகணும். அது அப்போ தான் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். அதனால் நம்ம ஒரு 1/2 hourக்கு அப்புறம் எண்ணெயில் இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துருக்கேன். அதில் பெருங்காய பொடி சேர்த்துக்கிறேன். சேப்பங்கிழங்கு வந்து நல்லா மேரினேட் ஆயாச்சு. இப்போ நம்ம அப்படியே அதை கொஞ்சம் அப்படியே பரவலாக எண்ணெயில் போட்டுக்கோங்க. கேர்ஃபுல்லாக எண்ணெய் தெறிக்காத மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ தட் எல்லா சேப்பங்கிழங்குலையும் அந்த எண்ணெய் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இங்கே பாருங்கள், நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் அந்த சேப்பங்கிழங்கு வந்தாச்சு. இந்த டைமில் நான் எடுத்து வச்சுக்கிறேன். மொறுன்னு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆர்ஜி சிம்பிள் மீல்ஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.